இது ஒரு விழிப்புணர்வு பதிவுன்னு வச்சுக்கோங்க. அதாவது நாங்க எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியில மிக முக்கியமான பொறுப்பு வகிச்சோம். என்னோட பேர் உமா ஹைமவதி செல்வராஜ். நான் பெரம்பலூர் மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சியில மாவட்ட பொதுச் செயலாளரா இருந்தேன். முழு அமைப்பு வேலையையும் நான் கிட்டத்தட்ட 6 வருடங்கள் செய்தேன். என்னோட கணவர் செல்வராஜ் அவங்க அண்ணாமலை அண்ணா மாநில தலைவராக இருக்கிறப்ப 3.5 வருடம் மாவட்ட தலைவரா இருந்தாங்க. பெரம்பலூர் மாவட்ட தலைவரா. எங்களோட களப்பணி என்ன, எங்களோட கடின உழைப்பு என்ன, சோறு தண்ணி இல்லாம நேரம் கொடுத்து கட்சிக்காக உழைச்சு ஒவ்வொரு கிளையிலையும் கொடியை ஏத்தி ஒவ்வொரு பூத்லையும் ஒவ்வொரு கிளையிலையும் மக்களை சந்திச்சு இளைஞர்களை ஈர்த்து பாராளுமன்ற தேர்தல்ல 75,000 ஓட்டு நாங்க வாங்கி கொடுத்திருக்கோம் பெரம்பலூர் தொகுதிக்கு. அதே மாதிரி குன்னம் தொகுதியில கணிசமாக மிக அதிகமாக ஓட்டு நாங்க வாங்கி கொடுத்திருக்கோம். ஆனா இப்போதைய பாரதிய ஜனதா கட்சியில இருக்கிற மாநில தலைவர் நயினார் அவர்கள் என்ன சொல்றாங்க, இப்ப பாஜக இருந்து அண்ணாமலையாவோட இயக்கத்துக்கு போறவங்க எல்லாருமே கட்சியில சிறப்பாக செயல்படாதவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஒரு இதுல நீங்க அப்படி சொல்றீங்க நயினார் அண்ணா? அதாவது அண்ணாமலை அண்ணா எங்க கிட்ட சொன்ன ஒரே விஷயம், இளைஞர்கள் தீர்க்கமான அரசியலை நோக்கி பயணம் பண்ணணும். அதே மாதிரி தமிழக மக்களோட நலன்ல முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். மக்கள் நலன்ல முக்கியமா கவனம் செலுத்தணும். எந்தெந்த துறைகள்ல எப்படி எப்படி வாய்ப்புகளை நம்ம இளைஞர்களுக்கு உருவாக்கி தரணும் அப்படின்னு ஒரு தொலைநோக்கு பார்வையோட இருக்கிற சிறந்த தலைவரா நம்ம அண்ணன் அண்ணாமலை அண்ணா இருக்கிற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்தும் பிற கட்சிகளில் இருந்தும் எல்லா எதிர்கட்சியா இருக்கட்டும் ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எல்லா இயக்கத்திலிருந்தும் அண்ணாமலை அண்ணாவிற்கு பெருகிய ஆதரவு உங்களுக்கே தெரியும். இப்ப வரைக்கும் அந்த இயக்கத்துல 16 லட்சம் பேர் இணைஞ்சிருக்காங்க. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, ஒரு பெரிய சினிமா பின்புலம் கிடையாது, ஒரு பெரிய அரசியல் தலைமை பேக்ரவுண்ட் கிடையாது, அவங்களுக்கு ஒரு பணக்கார குடும்பம் கிடையாது. ஆனா இளைஞர்களை எப்படி வழி நடத்தணும்னு சிறப்பா தெரிஞ்சிருக்கு அவருக்கு. அவர் மாநில தலைவரா பதவி ஏற்ற காலத்துல நடையா நடந்து தூங்குறதுக்கு நேரம் இல்லாம சாப்பிடுறதுக்கு நேரம் இல்லாம நாங்க கண்கூடா பார்த்திருக்கோம். ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அவர் காலார நடந்து இளைஞர்களை ஈர்த்து அரசியலை எப்படி கொண்டு வந்தாரு, ஓட்டு சதவீதத்தை எப்படி கொண்டு வந்தாருன்னு அவர் கூட இணைஞ்சு நாங்க வேலை பார்த்திருக்கோம். அதனால தயவு செய்து அண்ணாமலை அண்ணா சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு அவர் போட்ட உத்தரவு என்ன, ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணணும், நாகரிகமான அரசியல் பண்ணணும், யாரையும் தனி மனித தாக்குதல் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னனால நாங்க அமைதியாக இருக்கிறோம். அதையே பாஜக காரங்க கடைபிடிப்பாங்க நாங்க நினைக்கிறோம். நயினார் அண்ணா பேசினது மிகவும் தவறு. அதே மாதிரி தனிப்பட்ட முறையில அண்ணாமலை அண்ணாவை நிறைய பேர் தவறா பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு முன்னாள் மாநில தலைவரா இருந்தவங்க, 2 மாநில ஆளுநரா இருந்தவங்க, அவங்க பதவியை ராஜினாமா செய்துட்டு தனி மனிதத்துவத்துக்கு முக்கியத்துவம் தரத்துக்காக தானே அவங்க சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டாங்க, எம்பி தேர்தலில் போட்டியிட்டாங்க. இன்னைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, பாஜகவுக்கு எந்த இழப்பும் கிடையாது, அவங்க சென்றவுடன் பாஜக வலிமையாக மாறி உள்ளதுன்னு சொல்றாங்க. தமிழிசை அக்கா, அண்ணாமலை அண்ணா மாதிரி களத்துல இறங்கி வேர்வை சிந்தி உழைச்சு பாருங்க. ஒவ்வொரு பூத்லயும் எவ்வளவு இடம் இருக்கு, எவ்வளவு இளைஞர் வராங்க அப்படிங்கறத உன்னிப்பா கவனிங்க. அப்ப தெரியும் எங்க அண்ணாமலை அண்ணாக்கு மக்கள் இளைஞர்கள் கொடுத்த ஆதரவு. வாயத்திறந்தா எது வேணா பேசலான்னு இருக்கக்கூடாது. உங்களோட அரசியல் பதவி, உங்களோட அனுபவம், உங்களோட வயதுக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க. உங்களை வாழ்த்தணும்னு யாரும் சொல்லல, நீங்க ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு யாரும் சொல்லல. பாரத பிரதமர் நரேந்திர மோடியை எல்லாருக்கும் தெரியும், அவரை எல்லாருக்கும் பிடிக்கும், அது வேற. ஆனா தமிழ்நாட்டுல பாஜக ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்குங்கிறத நாங்க 7 வருஷமா பதவி வகிச்சவங்க, அனுபவம் உள்ளவங்க நாங்க சொல்றோம், களத்துல இருந்தவங்க நாங்க சொல்றோம். இதுதான் நிதர்சனம். இதனாலதான் அண்ணாமலை அணியை நோக்கி எல்லாரும் வராங்க. உண்மையான பாஜக தொண்டர்கள் அண்ணாமலை அண்ணாவை நோக்கி வரத்துக்கான காரணம் இதுதான். 4 பேர் மட்டும் கட்சியை வழி நடத்துறது யாருக்குமே பிடிக்கல, அதனாலதான் வராங்க. அந்த உண்மையை புரிஞ்சுக்கோங்க. தமிழக மக்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, கல்லூரி மாணவ மாணவிகளே, நடிகர் பின்னால் போக வேண்டாம், நடிகர் பின்னால் போக வேண்டாம். தமிழ்நாட்டுல எவ்வளவு ஒரு அவலமான நிலைமை, 3 மாசம் கூட ஆகல, இன்னமும் நிறைய பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. நீங்க விழிப்புணர்வா சிந்திக்க வேண்டிய நேரம், ஒரு நல்ல சிறந்த படித்த தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய நேரம். வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன்ல இணையுங்க. உங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்கள், தாய்மார்கள் எல்லாரையும் இணைய சொல்லுங்க. ஒரு நல்ல தலைவருக்கு கீழே
தமிழகம் திரும்ப வேண்டும். நம்ம களம் காண போகிறோம். வெயிட் அண்ட் வாட்ச். நன்றி, வணக்கம். ஆக்டிவ் லீடர், வி த லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் ஃப்ரம் பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.